ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம இந்த மெரினா பீச் விவேகானந்தர் இல்லம் அது எதிர்க்க தான் இன்றைக்கி உணவு திருவிழா போடுறாங்க. மகளிர் சுய உதவி குழு அவங்களது எல்லாம் சேர்த்து நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். என்னென்ன ஃபுட்டு இருக்குது எல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே உள்ளே போவோம். என்ன ஃபுட்டு இருக்குது ஏது இருக்குது பார்க்கலாம். 24 வரைக்கும் டிசம்பரு. நம்ம சென்னையில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்டும் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதையும் நம்ம எடுக்கிறோம். உள்ளே போவோம். என்ன ஸ்டால்ஸ் இருக்குது, என்ன ஃபுட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எங்கே இந்த ஓகே இங்கேருந்து ஆரம்பிக்குது போலது. ஆனால் நம்ம இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே எடுத்துன்னு தான் இருக்கோம். நிறையா சாப்பிட்லான்னு ஐடியா இருக்குது. ஸோ வாங்க போவோம். இங்கே நம்ம சின்ன ஒரு உதயநிதி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருவோம். சாதம், ரசம், தயிர், கூட்டு. கிருஷ்ணகிரி சின்ன ஒரு உதயநிதி அங்கே இருக்கார். ஸ்டால் நம்பர் 2 கோயம்புத்தூர். கரூர்லேருந்து நாட்டுக்கோழி பிரியாணி, சில்லி சிக்கன், குடல் வறுவல், எக்கு பிரியாணி. சிக்கன் பிரியாணி. காடு 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 இது வந்து கோயம்புத்தூருக்கு. க்ரௌடு கொஞ்சம் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் ஃப்ரீயானவனே எடுக்கிறேன். இது வந்து குடல் கறி, நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65. நாமக்கல்லில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், மரவள்ளி கிழங்கு வடை, ஜவ்வரிசி பாயசம், சாப்பாடு, வாத்து முட்டை பணியாரம், வெத்தலை சூப்பு, வெட்டுக்கிழங்கு, இந்த வீடு நிறையா வரும் போல இருக்குது.
கிருஷ்ணகிரி தான் அதுவும். கம்பு பாயாசம், கம்பு கட்லட், பைனாப்பிள் கேசரி, களி கருவாட்டு குழம்பு, களி கீரை குழம்பு, களி சிக்கன் குழம்பு, அடை அல்லது ராகி கூட்டு. மேடம் காட்ட முடியுமா? களி இதுனா மேடம் கருவாட்டு குழம்பு. அடுத்தது தர்மபுரி பிஸ்மில்லா, ரவா கஜீர், கங்கா ஷேக், பருப்பு போலி, தேங்காய் போலி. போலி, கேழ்வரகு, கட்லெட்டு, கருவாடு குழம்பு. என்ன மேடம்? கட்லெட்டுங்களா? ரவா கஜ்ஜு. ஓகே. தர்மபுரி மாவட்டம் சிந்தாமணி சிக்கன் வறுவல், திணை ஸ்வீட் பொங்கல், சாமை வெண்பொங்கல், குதிரைவாலி புலாவ், மிலட் அடை, ராகி பகோடா. அப்படியே எழுதுறேன். நீலகிரி மாவட்டம் களி, அரை குழம்பு, கேரட் போலி, மேக்னட் போலி, வேர்கடலை போலி, சாமரிசி போலி, அவரை ரசம், மில்லட் வடை. சரி அப்படியே போவோம். சேலம், திருப்பூர். நிறையா ஸ்டால்ஸ் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும் போல இருக்கு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலு ஸ்மெல்லு, வாசனை இங்கே வரைக்கும் தூக்குது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு உக்ரா, சுனியா, வெள்ளை பணியாரம், பந்தாரப்பம், நெய் சாதம், மட்டன் கிரேவி, நெய் சாதம், மட்டன் உப்பு கறி. எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கோதுமை பணியாரம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து ராணிப்பேட்டை. ஆஹா, சிக்கன் ஸ்மெல்லு. 65 சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்றேன் கண்டிப்பாக. நிறையா ஸ்டால் இருக்குங்க. ஒரு ஸ்டாலை பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பொழுது. வேலூர் மாவட்டம் ஸ்டால் நம்பர் 13. இது என்ன ஸ்பெஷல்னா தேங்காய் போலி, வெஜ்ஜு போலி, பருப்பு போலி, ராகி கொழுக்கட்டை, ராகி புட்டு. போலி நல்லா இருக்குது. செங்கல்பட்டு சிகப்பு அரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு, கம்பி புட்டு, புட்டு ஐட்டம்லாம் இருக்குது. அண்டு இடியாப்பம். ஆஹா, செம்ம ஐட்டம் எல்லாம். காஞ்சிபுரம் பாயசமா அது?
செம்ம மேட்ரு. எதுவுமே காஸ்ட்லி இல்லாமல் போட்டுருவாங்க. அவல் புட்டு, திணை புட்டு, கம்பு அவல் புட்டு, கரூர் போன இது திருவண்ணாமலை. கரூரில் வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கேக் மிக்சிங் நிகழ்வில் மிகச் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேக் மிக்சிங்கில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் மகளிர் சுய உதவி குழுவினரால் தயாரிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும், மகளிர் சுய உதவி குழுவினரும் இந்த கேக் மிக்சிங் நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உணவு திருவிழாவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும், மகளிர் சுய உதவி குழுவினரும் இணைந்து இந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவு திருவிழா என்பது சென்னையின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சிறப்பு நாளில் மகளிர் சுய உதவி குழுவின் உணவு திருவிழாவை நமக்கின்று நடத்துவது மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடைகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்கள் இங்கே வருகை தந்து அவர்களுடைய ஸ்டாலை அமைத்திருக்கிறார்கள். 3 விதமான ஸ்டால்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உணவு திருவிழாவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக கேக் மிக்சிங் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த பொருட்களை பயன்படுத்தி கேக் மிக்சிங் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போது மதுரை மாவட்டம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்டால்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்கள் தயாரித்த உணவை அவர்கள் சுவைத்து பார்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டால்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி சார்பாக உணவு திருவிழாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுவிட்டு அடுத்ததாக திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டால்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுய உதவி குழுவினர் வந்து நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் எடுத்து போடுறோம். விருதுநகர் சார்பாக இங்கே உணவு திருவிழாவில் ஸ்டால் அமைக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு இந்த ஐட்டம்லாம் இருக்கு. திண்டுக்கல், விழுப்புரம், சூப்பு, மேடம் காட்ட முடியுங்களா?
மட்டன் பிரியாணினா செம்ம வாசம். இருங்க அதை முடிச்சுட்டு வந்து டைட்டாக கட்டுவோம். நொங்கு மில்க் ஷேக்கு, பலாப்பழம் மில்க், பனப்பழம் சாரி பனங்குருத்து, இதழில் மகளிர் குழு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்டாலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மதுரை மிக பிரமாண்டமான முறையில் இன்றைக்கு உணவு திருவிழா கன்னியாகுமரி. இந்த உணவு திருவிழாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மகளிர் சுய ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எல்லா மாவட்டத்துலேயும் வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த உணவு திருவிழாவில் ஸ்டால்களை அமைக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள். நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத மேட்டராக இருக்குது எல்லாம். அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உணவை சுவைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சி தெரிவிக்கின்றோம். சூப்பர், கலரே வேறு லெவலில் இருக்குது. பஜ்ஜி எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்க. எல்லாம் வந்து இது சாப்பிட்றதா என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. டேரெக்டாக வரலாம். அப்படியே தஞ்சாவூர் மட்டன் கோலா உருண்டை, கோலா உருண்டை, பண்ணிட்டு வச்சுன்னா இதாகிடும். இடியாப்பம் வெளில நிறைய சூப்பராக இருக்குது. இப்போ போயிட்டு வந்து சாப்பிட்றோம். சூப்பு இது வந்து திருச்சி. ஸோ அங்கே திருச்சிராப்பள்ளி தான் அதுவும். மேடம் இதெல்லாம் சூப் ஐட்டம், முடகத்தான் எல்லாம் இருக்குது. இது சூப் ஐட்டம். ஆஹா, ஸ்மெல்லே நிறையா வருது. பாரம்பரிய அரிசி இடியாப்பம் இது. ஓகே, எதுவுமே ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. எல்லாம் மக்கள் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான். என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் வந்து சாப்பிடலாம். ஆனால் இங்கே கவுண்டரில் இங்கே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ணும். மயிலாடுதுறை ஸ்பெஷல் இதுங்க. பானங்குள கொழுக்கட்டை, இறால் வடை, பொரிச்ச வாழைப்பழம், நவதானியத்து, மீன் குழம்பு. நாகப்பட்டினம் ஃபுட் ஸ்டாலு, சென்னை. மீன் குழம்பு, மீன் வறுவல், இறால் வறுவல், பார்பிக்யூ சிக்கன், பெப்பர் சிக்கன். ஆனால் எல்லாம் நம்ம சரி அது கூட ரெடி ஆகிட்டு
மகள் குழுவினர் சார்பாக காஃபி 30, டீ 20, நவதானிய விவசாயம். இன்னும் போயிட்டே இருங்க. இது போக போக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது போடுறேன். உணவு திருவிழா என்பது 5 நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சென்னையின் அடையாளமான இந்த உணவு திருவிழா தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய உணவை சென்னை மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும், ருசித்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த உணவு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல மகளிர் சுய உதவி குழுவினரின் சாதனை பயணத்தில் இந்த உணவு திருவிழா இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மகளிர் சுய குழுவினர் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை ஸ்டாலு சென்னை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். 5 நாள் இருக்கான். வந்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்லாம். ரேட்டு ஒன்றும் காஸ்ட்லிலாம் கிடையாது. வெஜ்ஜு பிரியாணி, புளியோதரை, கோபி மஞ்சூரியன் இதான் டிஸ்பிளே. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது மகளிர் சுய உதவி குழு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சி அரங்கில் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இயற்கை பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சோப், ஷாம்பு, எண்ணெய், சோப் பாம், லிப் பாம் உள்ளிட்ட நிறைய மேட்ரு இருக்குதுங்க உள்ள. இங்கே இந்த துறையில் ஈடுபட்டு மகளிர் சுய உதவி குழுவினர் இந்த பொருட்களை தயாரித்து விற்பனைக்காக இங்கே வைத்திருக்கிறார்கள். மேக்ஸிமம் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்து கவர் பண்ணுறேன். சுய உதவி குழுவினர் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கெமிக்கல் ஃப்ரீ பொருட்களாக இருக்கின்றன. இந்த பொருட்களை பொண்ணு கொடுத்தாரு. மாட்டு வண்டி கொஞ்சம் மோரம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்து கைவினை பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை இப்போது மாண்புமிகு தேனி, செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை மகளிர் சுய உதவி குழுவினர் அவர்கள் தயாரித்த கைவினை பொருட்கள் மற்றும் அழகு சாதன ஆனால் நல்லா அந்த சோப்பு வாசனை நிறையா வருது. மேலும் அழகு சாதன பொருட்களில் மகளிர் சுய உதவி குழுவினர் இங்கு காட்சிக்காக வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக மகளிர் சுய உதவி சும்மா அப்படியே பீச் ஃபுல்லாகவே நிறையா ஸ்டால்ஸுங்க இங்கே. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அவர் சின்ன ஒரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் வந்து இப்போ ஒன்று ஒன்றா திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது? ஃபுட்டெல்லாம் அங்கே. ஆனால் போயிட்டே இருக்குங்க. போ நடந்துனே இருக்கும். பீச்சில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி இது ஃப்ரீ தான். யாருக்கும் என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. யார் வேணால் எப்போனா வரலாம். ஆனால் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணலாம். பொருட்கள் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டால்களை இப்போது பார்வையிட்டு முழுக்க உணவுப் பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டால்கள் அனைத்தும் இயற்கை
முறையில் தயாரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகள், உணவு வகைகள், நம்முடைய தமிழ் பாரம்பரிய வகைகளில் தயாரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகளில் நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறு தானியங்களில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் மற்றும் நம்முடைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், தயாரிக்கப்பட்ட கேக் வகைகள், எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் இல்லாத வகையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது ரெடி டு ஈட் என்கின்ற ஸ்டாலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாலில் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான பழங்களும் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் மிகச்சிறந்த இன்றைக்கு இந்த உணவு திருவிழா இருக்கிறது. 5 நாட்கள் இந்த உணவு திருவிழா நடைபெற இருக்கின்றது. சென்னை மட்டுமல்ல, சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுவினர் இன்றைக்கு இந்த ஸ்டால்களில் தங்களுடைய பொருட்களை விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். சென்னை மக்கள் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெற்ற உணவு வகைகளை ரசித்து ருசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்னை மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இந்த உணவு திருவிழா இருக்கின்றது. அதே போல சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய மகளிரின் அடையாளங்களும் தமிழரை போற்றும் வகையிலும் இந்த உணவு திருவிழா நடைபெற இருக்கின்றது. நம்ம இந்த வீடியோவை இதோட முடிக்கலாம். ஏன் முடிக்கலாம்னா, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்களே இங்கே இதில் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அது பேச வேண்டிய வேலை இல்லை. அப்புறம் வந்து இது குரல் சரியில்லை, வாய்ஸ் வரலன்னா யாரும் சொல்லாதீங்க. அதனால் என்ன முடியுமோ அது எடுக்கிறேன். ஸோ நம்ம இப்போது அடுத்து என்ன, இன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி அப்லோட் பண்ணால் இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரும். அதனால் அப்படியே உள்ளே போய் அப்படியே போவோம். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா, இங்கே தாய்லாண்டில் ஃபுட் மார்க்கெட்னு ஒன்று தனியாக வைப்பாங்க. இந்த நியூ இயரு அது இதுன்னு. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் மார்க்கெட்டுன்னு தனியாக எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ இங்கே அதேமாதிரி ஒரு செட்டிங் தான், வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒன்று தெரியுங்களா, என்ட்ரி ஃபீஸ் இல்லை. அப்புறம் நம்மளை பற்றி நம்ம சேனலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இதில் நிறையா பேர் வாய்ஸ் வரல, அது வரல, இது வரலன்றீங்க. நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறோம். பட் அது நம்ம அந்த ஹோட்டலுக்கே தெரியாமல் தான் எடுத்து போடுறோம். யார்கிட்டையும் நம்ம வந்து ஹோட்டலில் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், பர்மிஷன் கொடுக்கலாம், இல்லை யார் பர்மிஷனும் இல்லாமல் தான் எடுக்கணும். ஸோ இருக்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் ஹோட்டலில் போயிட்டு பர்மிஷன் கேட்டு எடுக்கிறேன்னா அவங்க கொடுப்பாங்க ஒரு டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டில் என்னென்னா, நம்ம இப்போ யூடியூபர்னால் அது வர ஃபுட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் பர்சனாக நான் போனால் எனக்கு வர ஃபுட்டு வேறு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறதால இந்த வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நாங்கள் போயிட்டு எனக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அது மேக்ஸிமம் அது ரொம்ப பெரிய இது. அதுதான் நான் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். ஏன் இதான் விஷயம், அதுதான் நம்ம எடுக்கிறோம் வீடியோ, அதை பற்றி இல்லை. இருந்தாலும் வந்து அங்கே வந்து நம்ம வந்து நான் வந்து யூடியூபுக்கு எடுக்கிறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க, நல்லா கவனிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 நாள் பொறுத்து 4 நாள் பொறுத்து நானே போய் சாப்பிட்டாலும் அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ மக்களுக்கு என்ன ரெகுலராக கொடுக்குறாங்களோ அதை நம்ம எடுத்து வீடியோ பண்ணுறோம். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு யூடியூபர்னால் ஒரு ஹோட்டலுக்கு போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கவனிப்பே தனியாக இருக்கும். தனியாக இருக்கும் மீன்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டு எல்லாமே நம்ம கொடுப்பாங்க. பட் நம்ம சொல்லாமல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு. அது எப்படின்னா, நம்ம இங்கே வரோம், நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நம்ம போடாமல் விட்டுற போகிறோம். யாருக்கிட்டையும் நம்ம இதுவாக வேணாம். ஓகேங்களா? இதுதான் மெயின் பிரச்சனை.
எனக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க வாய்ஸ் வரலன்னு. நான் ஹோட்டலில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னே தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே போய் நான் என்னத்தை வாய்ஸ் கொடுக்குறது சத்தமாக? நாளையோட அந்த மார்கழி சபாகண்ணின் முடியுது. கடைசி ஒரு லாஸ்ட் வீடியோ அதை போட்டேன்னா அதுக்கப்புறம் இது கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் இதுவும் நன்றி. இருக்கிறத ஓப்பனாக சொல்லிட்டேன். நீலாம் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னே கேட்குறாங்க, ஏன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன்னு. அது வந்து என் ஹாபிங்க. இஷ்டம் இருக்கிறவங்க பாரு, கஷ்டமாக இருக்கிறவங்க போகணுன்னு சொல்லுவேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.